இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ அக்கா. நந்தினி, தூங்கிட்டியா? இன்னும் இல்லக்கா, சும்மாதான் வெளியே நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி நந்தினி. நீ இப்படி சூர்யா அண்ணனை கூட்டிட்டு சீர்வரிசையோடு வந்து நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்ப கூட மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்குன்னு யாருமே இல்லைன்னு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருங்கிற நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு தெம்பு வந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம்ல நந்தினி. பொண்ணு ஆண்ணு என்னக்கா இருக்கு, மனுஷங்களுக்கு எப்பவுமே மனுஷங்க தான் துணை. நமக்குன்னு 4 பேர் இருக்காங்கங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரோட வாழ்க்கையே ஓடுது. அது மட்டும் இல்லைன்னா எல்லாரும் நொறுங்கி போயிடுவாங்க. உண்மைதான் நந்தினி. இப்ப எனக்கு இருக்கிற மனநிலையில வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவும் நம்பிக்கையாவும் தான் தோணுது. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உன்னையும் அண்ணனையும் எப்பவுமே என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேமா. அக்கா போதும்க்கா, நன்றி சொல்லியே உங்க வாய் வலிக்க போகுது. இருந்தாலும் கண்டிப்பா சொல்லணும்ல, யாருமே செய்யாதத நீங்க 2 பேரும் எனக்காக செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல விடுங்கக்கா, அதுல என்ன இருக்கு? நந்தினி, என்னாச்சு உனக்கு? உன் குரல்ல ஒரு சந்தோஷமே தெரியலையே. உண்மையை சொல்றதா இருந்தா இல்லதான்க்கா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் தான் இருந்தேன். கரெக்டா நீங்களே பண்ணிட்டீங்க. என்னாச்சு? வழக்கம் போல அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அப்படியும் சொல்லலாம். எல்லாமே வழக்கம் போலதான் நடக்குது. நானும் வழக்கம் போல சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல நீ விஷயம் என்னன்னு சொல்லு. உங்களுக்கு சீர்வரிசை கொடுத்தப்போ நீங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. அந்த சந்தோஷம் இப்ப வரைக்கும் உங்களுக்கு குறையவே இல்லை. அதனால தானே ஃபோன் பண்ணி நன்றியெல்லாம் சொல்றீங்க. அப்படின்னா இதே போல தானேக்கா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும். ஆமா, கூட பிறந்த அண்ணன் தம்பி தீபாவளிக்கு சீர் கொடுத்தா எந்த பொண்ணுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா